வணக்கம். தமிழக வெற்றி கழகம் ஒரு முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்கிறாங்க. நடிகர் விஜய் அவர்கள் ஆரம்பித்திருக்கக்கூடிய புதிய அரசியல் கட்சியானது தமிழக வெற்றி கழகம். கடந்த பிப்ரவரி மாதம் முறையான அறிவிப்போட விஜய் அவர்கள் அரசியல் களத்தில் குதித்திருக்கிறார். தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற இந்த அரசியல் கட்சியினுடைய முதல் மாநாடு திருச்சியில் இருக்கக்கூடிய சிறுகனூர் அப்படிங்கிற பகுதியில் செப்டம்பர் 21 முதல் மாநாடு நடத்துவதற்காக பல்வேறு ஏற்பாடுகள் நடத்தப்பட்டு வருவதாக தமிழக வெற்றி கழகம் சார்பாக சொல்லப்பட்டு வருகிறது. தற்போது அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, முதல் மாநாட்டில் கட்சியினுடைய, அதாவது தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சியினுடைய ஒரு கொடியை அறிமுகப்படுத்தணும். அந்த கொடியை ஏற்றி முதல் மாநாடை தொடங்க போகிறாங்க. அதனுடைய முதல் மாநாட்டில் விஜய் அவர்கள் என்ன பேச போகிறாரு, அடுத்த அரசியல் நகர்வுகள் எப்படி இருக்கும், வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வைத்து அரசியல் நகர்த்துவாரா அல்லது தனித்துவமாக நிற்பாரா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகளும் இருக்கிறது. தொடர்ந்து விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சியில் கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு பல்வேறு கட்சிகள் அவளோட எதிர்பார்க்கிறாங்க. ஆனால் விஜய் அவர்கள் எந்த முடிவு எடுக்கப் போகிறார், யாருடன் கூட்டணி வைக்கப் போகிறார், தனியாக நிற்கப் போகிறாரா, பல்வேறு கேள்விகளும் இருக்கிறது. வருகிற செப்டம்பர் 21 திருச்சியில் சிறுகனூர் பகுதியில் நடக்க இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் மாநாட்டில் விஜய் அவர்கள் அந்த கட்சியினுடைய கொடியை அறிமுகப்படுத்தி அந்த கொடியை ஏற்றி அவர்கள் பார்த்தீங்கன்னா கட்சியை மாநாட்டை தொடங்க இருக்கிறார்கள். அந்த கட்சியினுடைய கொடி என்ன வண்ணத்தில் இருக்கும், என்ன டிசைன் பண்ணியிருப்பாங்க, அந்த கொடியில் என்னென்ன விஷயங்கள் பொருத்தப்பட்டிருக்கும், யார் யார் அதில் இடம்பெறுவார்கள், என்ன வண்ணத்தில் என்ன கலரில் இருக்கும் அப்படிங்கிற பல்வேறு எதிர்பார்ப்புகளும் கிளப்பியிருக்கிறது. நமக்கு கிடைத்த தகவலாக என்ன பார்க்கப்படுகிறதுனா, கட்சியினுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய அறிவிப்பிலிருந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, கட்சியினுடைய கொடியினுடைய வண்ணம் மஞ்சள் மற்றும் மெரூன் கலரில் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த மஞ்சளும் மெரூனும் என்ன விதமான கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் என்ன அர்த்தத்தில் இந்த கொடியை அவர்கள் அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள், அதன் பின்னணியில் என்ன சொல்ல வராங்க, கொடியினுடைய சூசகமான விஷயங்கள் என்ன, அறிமுகமாக ஒரு நல்ல விஷயமாக என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறது பல்வேறு எதிர்பார்ப்புகளை கிளப்பியிருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். வருகிற செப்டம்பர் 21 திருச்சியில் சிறுகனூர் பகுதியில் நடத்த இருக்கக்கூடிய இந்த விஜயனுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் மாநாட்டில் விஜய் அவர்கள் என்ன பரபரப்பான விஷயங்கள் அறிவிக்க இருக்கிறார், யாரை யாருடைய கொள்கைகளையும் அந்த கட்சிக்கு என்னென்ன யாரோட கொள்கைகளை, யாருடைய அரசியல் நகர்வுகளை, யாரை பின்பற்றி இந்த அரசியலை முன்னெடுத்திருக்கிறார், இவருக்காக ஏதாவது ஒரு தனி பாதை அமைத்திருக்கிறாரா, அல்லது மூத்த தலைவர்கள், அதாவது அம்பேத்கரை போன்ற, காமராஜர் போன்ற இப்படி பல்வேறு மூத்த தலைவர்களுடைய கொள்கைகளை இவர் பின்பற்றுவாரா, இல்லது இவர் ஒரு தனி ட்ராக்ல அரசியல் நகர்வுகளை காய் நகர்த்துவாரா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது. என்னதான் இருந்தாலும் மூத்த தலைவர்கள், நம்ம இந்தியா சுதந்திரம் ஆனதுக்கு அப்புறம் நம்மளுடைய தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அரசியலில் பல தலைவர்களை நம்ம சந்தித்திருக்கிறோம். அப்படிப்பட்ட தலைவர்களை இவர் ஏதாவது அவருடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் இவர் மையப்படுத்துவாரா, அதிலிருந்து சில கருத்துக்களை இவர் முன்னிறுத்தி அரசியலை பயணம் மேற்கொள்வாரா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தாலும், விஜய் ஒரு தனியான ஒரு ட்ராக்கை உருவாக்கி அதில் இந்த மாதிரியான ஒரு கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் தனியாக வகுப்பாரா அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பும் இருக்கிறது. நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அரசியல் தலைவர்கள் பல தலைவர்கள் இருக்கிறார்கள். இதுக்கப்புறம் எந்த தலைவர்கள் வந்தாலும் அவர்களுடைய வழியை தான் நம்ம பின்பற்றக்கூடிய பல்வேறு சாதனைகளையும் பல்வேறு புரட்சிகளும் செய்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். அவர்களுடைய வழிகள் விஜய் அவர்களுடைய பயணம் இருக்குமா, இல்லது இவருடைய தனித்துவமான அடையாளத்திற்காக ஏதாவது ஒரு புது விஷயத்தை இவருடைய முதல் மாநாட்டில் அறிவிக்க இருக்கிறாரா அப்படிங்கிற பல்வேறு எதிர்பார்ப்புகளும் பல்வேறு கேள்விகளும் இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். விஜய் அரசியலில் புதிது என்றாலும் அவர் ஏற்கனவே பல அரசியல் ஜாம்பவான்களிடம் பல விஷயங்களை கற்றுக்கொண்டிருக்கிறேன், நிறைய விஷயங்களை தெரிந்து கொண்டிருக்கிறேன், நானும் தினம் தினம் பல்வேறு பாடங்களை படித்து கொண்டிருக்கிறேன். அதாவது பாடங்கன்னா அரசியல் மூத்த தலைவர்கள், அரசியலுடைய ஆழம் தெரிந்தவர்கள், அவர்களுடன் கருத்துக்களை கேட்டு பல்வேறு விஷயங்கள் நான் அறிந்து கொண்டு வருகிறேன் அப்படின்னு அவர் பல மேடைகளிலும் விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அந்த வகையில் வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி கட்சியில் இணைந்து அல்லது விஜயுடன் யாராவது மற்ற கட்சிகள் இணைந்து கூட்டணி வைத்தாலோ இது விஜய்க்கு பின்னடைவாக இருக்குமா, இல்லை ஏறுமுகமாக இருக்குமா, இறங்குமுகமாக இருக்குமா அப்படின்னு
பல்வேறு விஷயங்களும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனாலும் விஜய் அவர்கள் தனித்து நின்றால்தான் அவருடைய மெஜாரிட்டி தெரியும், அவருடைய செல்வாக்கு தெரியும், மக்கள் ரசிகர்கள் விஜய்க்கு எந்த மாதிரியான ஆதரவை தெரிவிக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரத்தை விஜயால் கணிக்க முடியும். அதுதான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் வெற்றிப்படியாக இருக்கும். இந்த விஷயத்தில் விஜய் அவர்கள் சரியான முடிவு எடுப்பாரா, அல்லது அரசியலுடைய ஆழம் தெரியாமலோ அரசியலுடைய அனுபவம் இல்லாதவர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு பல சாதுரியமான விஷயங்களை முன்னாடி போவாரா, அல்லது அனுபவம் இல்லாதவர்களுடைய பேச்சை கேட்டு பின்னடைவை சந்திக்க இருக்கிறாரா அப்படிங்கிற பல்வேறு எதிர்பார்ப்புகளும் அரசியல் வட்டாரங்களில் பேசப்படக்கூடிய ஒரு பேசுபொருளாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். வருகிற செப்டம்பர் இறுதி வாரத்தில், அதாவது 4வது வாரத்தில் 21ஆம் தேதி திருச்சியில் இருக்கக்கூடிய சிறுகுனூர் பகுதியில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் மாநாடு. அந்த மாநாட்டில் விஜயனுடைய உரை, அந்த கொடியை ஏற்றி அவர் ஆற்றக்கூடிய அந்த உரையின் மூலியமாக விஜய் எதை நோக்கி பயணம் பண்ணுகிறார், அரசியல் எதை நோக்கி நகர்த்தப் போகிறார் அப்படிங்கிற உண்மைத்தன்மை வெளிப்பட இருக்கிறது. அவருடைய கொள்கைகளும் கோட்பாடுகளும் கட்சியினுடைய சாராம்சம் என்ன, எதை நோக்கி அவர் பயணம் பண்ண போகிறார் அப்படிங்கிற பல்வேறு எதிர்பார்ப்புகள் தமிழக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். அவருடைய கட்சியினுடைய கொடியை மஞ்சள் மற்றும் மெரூன் கலரில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. பல மூத்த அரசியல் தலைவர்களை அவருடைய கொள்கைகளையும் இவர் பின்பற்றுவார், அவருடைய வழியில் இவருடைய பாதையும் இருக்கும், அவருடைய பயணமும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.